கத்தாரில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளும் ஹமாஸினுடைய பதில்களும். சிரியா தொடர்பாக எச்சரிக்கைகளை வெளியிட்ட யெமன் தலைமை. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் கூட்டு பயிற்சிகளும் இதனால் கோபமடைந்திருக்கும் டொனால்ட் ட்ரம்பும். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் அல் மனார் ஊடகத்திடம் வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள். ஈராக்கினுடைய எல்லைகளை முழுமையாக இழுத்து மூடிய ஈராக்கிய அரசாங்கம். சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே நடைபெற்று வரும் மோதல்கள் தொடர்பாகவும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் கொடூரங்கள் தொடர்பாகவும் ஒரு தனியான விசாரணை குழு ஒன்றினை அமைத்திருப்பதாக சிரியாவின் அதிபராக இருக்கக்கூடிய ஜூலானி தெரிவித்துள்ளார். அதே நேரம் குறித்த பிரதேசங்களிலே மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை வெளியிட வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை படமெடுக்க வேண்டாம் என்றும் STS பயங்கரவாத படைகளுக்கு சிரியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினூடாக சிரியாவுடைய அதிபர் ஜூலானி உத்தரவிட்டுள்ளார். இவை தொடர்பான ஆதாரங்களை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். உண்மையில் தற்போது சிரியாவினுடைய நிலைமையானது மிகவும் மோசமடைந்துள்ளது. சிரியாவின் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அளவேற்று மக்களுக்கு எதிராகவும் சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாத படைகள் உச்சக்கட்ட இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த கொடூரமான இனப்படுகொலை தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். 30க்கும் அதிகமான வேறுபட்ட கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து சிரியாவின் ஆட்சியினை கைப்பற்றுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் இந்த பயங்கரவாத குழுக்களின் மூலமாக ஏற்படக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும் 3 மாதங்களுக்கு முன்பே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். 30க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து சிரியாவின் ஆட்சியினை கைப்பற்றியிருப்பது சிரியாவின் உள்நாட்டு போரினுடைய 2வது அத்தியாயத்தினை ஆரம்பிக்கும் என நான் 3 மாதங்களுக்கு முன்பே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். தற்போது சிரியாவினுடைய உள்நாட்டு போரின் 2வது அத்தியாயமே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது சிரியாவிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய தலைமைகளை தெரிவு செய்திருந்தால் இவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆட்சியை கைப்பற்றியதும் நாங்கள் தேர்தல்களை நடத்தி சிரியாவுடைய மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம் என்று கூறிய ஜூலானி அவருடைய பயங்கரவாத தளபதிகளை இராணுவ தளபதிகளாக நியமித்து அவரையே ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்து கொண்டார். இன்னும் 5 வருடங்களுக்கு எந்த விதமான தேர்தல்களும் நடைபெறப் போவதில்லை, நான் தான் சிரியாவின் ஜனாதிபதியாக இருக்க போகின்றேன் என ஜூலானி அவரையே தெரிவு செய்து கொண்டார். இவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அவசரமாக நடத்தப்படாததன் காரணத்தினாலும் சிரியாவை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை சிரியாவுடைய பொதுமக்களே தீர்மானிக்காததன் காரணத்தினாலுமே தற்போது சிரியாவுடைய உள்நாட்டு போரின் 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு 30க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்களில் வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்களும் காணப்படுகின்றன. மத்திய ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் பயங்கரவாத குழுக்களும் சிரியாவின் STS பயங்கரவாத அமைப்போடு ஒன்றிணைந்துள்ளார்கள். இவை தொடர்பாக நான் முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். கடந்த 3 மாதமாக STS பயங்கரவாத குழுவுக்கு கீழால் இருக்கக்கூடிய உப பயங்கரவாத குழுக்களுக்கு இடையிலும் மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்தன. தற்போதும் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளன. அதாவது ஜூலானியினுடைய STS பயங்கரவாத படைக்கு கீழால் இருக்கக்கூடிய சிரியாவை சேர்ந்த உப பயங்கரவாத படை குழுக்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான அளவேற்றுகளுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களில் 1600க்கும் அதிகமான அளவேற்று மக்களும் கிறிஸ்தவர்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு STS பயங்கரவாத குழுவுக்கு கீழால் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயங்கரவாத குழுக்கள் சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களை இலக்கு வைத்து இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே STS பயங்கரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில சன்னி முஸ்லிம் குடும்பங்கள் அளவேற்று மக்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அளவேற்றுக்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாப்பதற்காக களமிறங்கியிருந்த சன்னி முஸ்லிம்களையே STS பயங்கரவாதிகளின் வெளிநாட்டு படைப்பிரிவுகள் இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள். 60க்கும் அதிகமான சன்னி முஸ்லிம்கள் STS பயங்கரவாதிகளினால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அளவேற்றுக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடைக்கலம் வழங்கியதன் காரணத்திற்காகவே இவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அளவேற்றுக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது என்றும் இந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறிய சன்னி முஸ்லிம் தலைவர் ஒருவரையும் STS பயங்கரவாதிகள் படுகொலை செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து STS பயங்கரவாத குழுவுக்கு கீழால் இருக்கக்கூடிய உப படைப்பிரிவுகளுக்குள் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு
புறம் இருக்க ISIS பயங்கரவாதிகளும் STS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார்கள். சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக ISIS பயங்கரவாதிகள் விரிவாக்கத்தினை ஆரம்பித்து சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈராக்கினுடைய எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதற்கான விரிவாக்க தாக்குதல்களையும் ISIS பயங்கரவாதிகள் ஆரம்பித்துள்ளார்கள். சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திலே ISIS பயங்கரவாதிகள் வலுவடைந்து வருகின்றார்கள். மேலும் ஈராக் எல்லை பிரதேசத்தினூடாகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு விரிவாக்கத்தினை ஆரம்பித்துள்ளார்கள் என நேற்றிரவு ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபுவாட் ஹுசைன் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ISIS பயங்கரவாதிகளின் விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈராக்கிய அரசாங்கம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைவாக ஈராக்கினுடைய அரசை ராணுவம் சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்திலே குவிக்கப்பட்டுள்ளன. ஈராக்கிய அரச ராணுவத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய PMF படைகளும் ஈராக்கிய எல்லை பிரதேசத்திலே குவிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஈராக்கினுடைய போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக களமிறக்கப்பட்டுள்ளன. ஈராக்கினுடைய ஒட்டுமொத்த வான் படையினரும் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் STS பயங்கரவாத படைகளுக்கு ஆதரவுகளை வழங்கக்கூடியவர்களையும் ISIS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவுகளை வழங்கக்கூடியவர்களையும் ஈராக்கிய அரசாங்கம் அவசரமாக கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது. ஜூலானினுடைய STS பயங்கரவாத படைகள் மேற்கு சிரியாவில் இனப்படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்ததும் இந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு ஆதரவளிக்கும் முகமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களிலே கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். தற்போது ஈராக்கிய அரசாங்கம் இவர்களை முழுமையாக கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் முழுமையாக கைது செய்வோம் என ஈராக்கிய அரசாங்கம் அதிரடியான முடிவுகளையும் வெளியிட்டுள்ளது. அடுத்து யமன் தலைவர் சிரியா தொடர்பான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நிராயுத பாணியான சிரிய பொதுமக்களுக்கு எதிராக தீவிரவாத குழுக்கள் பயங்கரவாத குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அவர்களுடைய மிருகத்தன்மையை அம்பலப்படுத்தியுள்ளன. சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த அட்டூழியங்களும் கொடூரங்களும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் ஜியோனிசத்தினாலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு பின்னால் மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவுமே இருக்கின்றது. இவர்கள் தான் இந்த பயங்கரவாத குழுக்களை மறைமுகமாக உருவாக்கினார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவுமே இந்த பயங்கரவாத குழுக்களை மறைமுகமாக வளர்த்தது. தெற்கு சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வேகமாக முன்னேறுகின்றது. ஆனால் இந்த பயங்கரவாதிகள் அவர்களுடைய முதலாளியான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதனையுமே செய்யவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை இலக்கு வைப்பதற்கு இந்த பயங்கரவாதிகள் துணியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கிடையில் மறைமுகமான தொடர்புகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த பயங்கரவாத குழுக்கள் அவர்களுடைய கொடூரங்களையும் குற்றச் செயல்களையும் காணொளிகளாக ஆவணப்படுத்துகின்றார்கள். இந்த கொடூரங்களையும் இனப்படுகொலைகளையும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடுகின்றார்கள். இந்த பயங்கரவாதிகளின் குற்றங்களினாலும் கொடூரங்களினாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புமே அதிகளவான நலனை அடைந்து கொள்வார்கள். இனி சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாவலர்களாக நாங்கள் தான் இருக்கின்றோம் என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் களமிறங்குவார்கள். சிரிய மக்களை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் தான் பாதுகாக்க முடியும் என அவர்கள் தெரிவிப்பார்கள். தற்போது தெற்கு சிரியாவிலே ட்ரூஸ் இனத்தவர்களின் பாதுகாவலர்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறங்கியுள்ளது. வடகிழக்கு சிரியாவிலே குர்திஷ் மக்களுடைய பாதுகாவலர்களாக அமெரிக்கா களமிறங்கியுள்ளது. மேலும் இந்த பயங்கரவாதிகள் சிரியாவின் பொதுமக்களை அச்சுறுத்தலாக கருதி அவர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அரபு மற்றும் இஸ்லாமிய உலகின் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். சிரியாவினுடைய அதிகாரத்திலே இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத குழுக்களின் காட்டுமிராண்டித்தனமான குற்றச்செயல்கள் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் விளைவுகளில் ஒன்றாகும். இந்த பயங்கரவாத குழுக்கள் இஸ்லாத்தின் உருவத்தையே சிதைக்கின்றன. மேலும் இந்த பயங்கரவாத குழுக்கள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையே ஆதரிக்கின்றன. இந்த பயங்கரவாத குழுக்களின் கொடூரமான தாக்குதல்களினால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவுமே அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்ளப் போகின்றார்கள் என யெமனினுடைய தலைவர் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து சிரியாவிலே கிறிஸ்தவர்களும் அளவைச்சுக்களும் இனப்படுகொலை செய்யப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த பயங்கரவாத தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் துனிசிய அரசாங்கம் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சிறுபான்மை மக்களான அளவைச்சுக்களும் கிறிஸ்தவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைகளும் எலப்போவின் வடக்கு பிரதேசத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். எலப்போவின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே குர்திஷ் படைப்பிரிவுகளான SDF படைப்பிரிவுகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதே நேரம் STS பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்காக குர்திஷ் படைகளான SDF படைகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நேற்றிரவு துருக்கியினுடைய வான்படையானது வடக்கு சிரியாவிலே களமிறங்கி இருந்தது. மேலும் வடகிழக்கு சிரியாவில் துருக்கியினுடைய வான்படையினர் பல வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போதும் எலப்போவின் வடக்கு பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானினுடைய உச்ச தலைவர் மிரட்டலான பதிலடிகளை வழங்கியதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு தற்போது 2 வாய்ப்புகள் மாத்திரமே இருக்கின்றன. இந்த இரண்டில் ஒன்றை ஈரான் தெரிவு செய்ய வேண்டும். ஒன்று பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒப்பந்தத்தினை ஏற்றுதல் அல்லது இராணுவ ரீதியாக செயற்படுதல் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து ரஷ்யாவும் ஈரானும் சீனாவும் ஒன்றிணைந்து போர் பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளார்கள். சீனாவுக்கும் ஈரானுக்கும் எதிரான மிரட்டல்களை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் ஒன்றிணைந்து இந்த போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலான விடயமாகவே பார்க்கப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய துறைமுகமான சபாஹர் துறைமுகத்திலேயே ரஷ்யாவும் ஈரானும் சீனாவும் ஒன்றிணைந்து கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இதற்காக இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய போர் கப்பல்களும் சீனாவினுடைய போர் கப்பல்களும் ஈரானின் துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளன. நாளைய தினம் இந்த கடற்பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த போர் கடற்பயிற்சிகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய போர் பயிற்சிகளையும் கடற்படை பயிற்சிகளை பற்றியும் நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் இவர்களை விட அமெரிக்கா மிகவும் பலம் பொருந்திய நாடாகவே இருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் அல் மனார் ஊடகத்தின் மூலமாக நடத்தப்பட்ட நேர்காணல் ஒன்றின் போது சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் தற்போது பல விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். யுத்த களத்திலே நடைபெற்ற பாதுகாப்பு வெளிப்பாடுகளும் கசிவடைந்த தகவல்கள் தொடர்பாகவும் நாங்கள் பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு நாங்கள் ஒரு உடன்பாட்டை எட்டினோம். இந்த உடன்பாட்டுக்கு அமைவாக போரை நிறுத்தினோம். எங்களுக்கு களத்திலே போராடுவதற்கு இன்னும் திறன்கள் காணப்படுகின்றன. லெபனானினுடைய எதிர்ப்பு நன்றாகவே இருக்கின்றது. மேலும் எதிர்ப்பு அதனுடைய செயற்பாடுகளை திறம்பட மேற்கொள்கின்றது. அதே நேரம் எதிர்ப்பு காயமடைந்துள்ளது. எதிர்ப்பு காயமடைந்து மிகப்பெரிய தியாகங்களையும் மேற்கொண்டுள்ளது. ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் மக்கள் இராணுவம் மற்றும் எதிர்ப்பினால் அவற்றினை எதிர்கொள்ள வேண்டும். பலர் யுத்த களத்திலும் அரசியல் களத்திலும் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் நாங்கள் ஒரு பொழுதும் எதிர்ப்பை நிறுத்தவே மாட்டோம். நாங்கள் தற்போது மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கட்டத்திலேயே இருக்கின்றோம். இந்த கட்டத்திலே எதிர்ப்பு மாறவில்லை. ஆனால் எதிர்ப்பினுடைய முறைகள் வழிமுறைகள் மாறியுள்ளன. மேலும் இதனை சரியான நேரம் தீர்மானிக்கும். அதே போன்று நாங்கள் பாதுகாப்பு மீறல்களுக்கு ஆளாகியுள்ளோம். உளவாளிகளினால் பாதிக்கப்பட்டுள்ளோம். இவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இவற்றின் மூலமாக பல பாடங்களையும் கற்றுக்கொண்டுள்ளோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய செயலாளர் அல் மனார் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் 2 வாரங்களுக்கு முன்பே ஹமாஸினுடைய பிரதிநிதிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஊடக நேர்காணல் ஒன்றின் போது பணை கைதிகள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்காவின் தூதர் எடம் போஸ்வர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் அமெரிக்கர்கள், நாங்கள் இஸ்ரேலின் முகவர்கள் அல்ல. எங்களுக்கென்று தனியான தன்மைகளும் சொந்த வழிகாட்டுதல்களும் சொந்த முடிவுகளும் காணப்படுகின்றன. ஹமாஸுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாகவே அமைந்திருந்தது. நாங்கள் அமெரிக்க குடியுரிமையை பெற்ற பணை கைதிகளை மாத்திரம் மீட்டெடுக்க விரும்பவில்லை. அனைத்து பணை கைதிகளையும் மீட்டெடுப்பதற்காகவே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தோம். மேலும் ஹமாஸ் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்திருந்தது. 5 தொடக்கம் 10 வருடம் வரையிலே காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அரசியல் ரீதியாக காசாவுக்குள்ள எந்தவிதமான அழுத்தங்களும் வழங்கக்கூடாது என்றும் ஹமாஸ் புதிய முன்மொழிவு ஒன்றையும் எங்களுக்கு முன்வைத்திருந்தது. ஒரு விதத்திலே இந்த முன்மொழிவானது வரவேற்கத்தக்க வேண்டிய முன்மொழிவாகவே காணப்படுகின்றது என்றும் அவர் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அமெரிக்க தூதரின் இந்த கருத்துக்களை செவிமடுத்ததும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு விட்டதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இவை அனைத்தும் திட்டமிட நாடகங்களாகும். ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே மேற்கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போதும் இவ்வாறு தான் போலியான காதல் முடிவுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். எனவே அதே திரைக்கதைகளையே தற்போது மீண்டும் அரங்கேற்றி வருகின்றார்கள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை கூட்டத்திலே காசாவுக்கான மின்சாரத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களான பென் குவிரும் ஸ்மோட்ரிச்சும் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு அமைவாகவே காசாவுக்கான மின்சார வளங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் காசாவுக்கான மின்சாரமும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதனால் காசாவினுடைய நிலைமையானது மிகவும் மோசமடைந்து வருவதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதனால் வைத்தியசாலைகள் முழுமையாக முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்றைய தினம் கத்தாரிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் நாளைய தினம் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃபும் கலந்து கொள்ளப் போகின்றார். மேலும் இன்றைய பேச்சுவார்த்தைகளின் போது ஹமாஸ் தரப்பினர் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக 3 முக்கியமான இலக்குகளை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு பரிமாற்றத்தினை மேற்கொள்ளுதல், காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுதல், காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதனை உறுதி அளித்தல் என்பன இந்த பேச்சுவார்த்தைகளின் மிக முக்கியமான இலக்குகளாகவும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தினை அடைய முடியும் என ஹமாஸ் தரப்பினர் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாகவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.